எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 1/7/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் சஷ்டி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய திதி மதியம் 1:49 வரை சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் பகல் மணி 1:50 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:32 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். கும்பராசிக்கு சந்திராசிரம நாள் இன்று. இந்த நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த செவ்வாய்க்கிழமை மாத பிறப்பு. நம்ம ஏற்கனவே இந்த கடன் தீர்வதற்கான பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இந்த 1ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம இப்போது ஓரளவுக்கு ஒரு தமிழ் மாத வழியெல்லாம் விட்டுட்டு ஆங்கிலத்துக்கு வந்துட்டோம். இந்த ஜூலைல நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஜூலை ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாசம். இந்த மாசத்துல நீங்க எடுக்கிற ஒரு முடிவு, ஒவ்வொரு முடிவுமே ஆங்கில மாதங்கள்லயே சிறப்பு மிக்க ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே ஒரு நல்ல ஒரு செயலாக்கம் புரிந்தவர்களா இருப்பாங்க. ஜூலைங்கிற மாசத்துல அது 7ஆம் மாதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைய நாளுக்கான இந்த சொல்ல வேண்டிய ஒரு கடமையை நாம் செஞ்சிருக்கிறோம். இந்த மாதத்தில் இருந்தாவது இந்த 1ஆம் தேதியிலிருந்து முடிவு பண்ணீங்க. மதியம் 12:30 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ளாக நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ஏதேனும் ஒரு சிறு தொகையை சேமிப்புக்காக எடுத்து வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா, இந்த நாள்ல இருந்து அடுத்த 30 நாள் உங்கள் வாழ்க்கை மாறிடும். என்னோட டார்கெட் இதுதான், என்னோட அச்சீவ்மெண்ட் இதுதான், என்னோட உண்டியல்ல நான் இவ்வளவு சேர்க்க போறேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் இருக்குங்க. நீங்க சேமிப்பு உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். அந்த முடிவை நீங்க எடுக்கணும். அதான் விஷயம். முடிவு எடுக்கும்போது வெற்றி வந்துடும் இல்லைங்களா? அந்த முடிவு எடுங்கள், வெற்றி பெறுங்கள். முருகன் கருணையால அனைத்தும் சிறப்பாகட்டும். ஓகே, இன்றைய ராசி பலன்கள் போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சி, ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆனால் உங்கள் வார்த்தைகள் இதானும் வண்டி வாகன பயணங்கள்ல ஒரு எச்சரிக்கை கண்டிப்பா தேவை. இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட் கொடுத்துருக்குறது. அதனால அது கரெக்டா பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏன்னா ராசி அதிபதி ராசியிலேயே ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இல்லைங்களா? அதனால லாபங்கள் கொழித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில இந்த நாள்ல நீங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம். புதுசா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும், கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுடைய மிதுன ராசி அன்பர்கள் கத்துக்கலாம். புதிய தொழில்களை உருவாக்குவதற்கான முயற்சி ஈடுபடுகின்ற ஒரு பாட்டாளி வர்க்கமும் புதிய விளைநிலங்கள் போன்ற விஷயங்கள்ல போய் ஒரு முன்முயற்சி எடுக்கணும்னா இன்னைக்கு எடுத்து செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மிதுனத்துக்கு இன்று. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில இந்த நாள் ஒரு உயர்வு மிக்க ஒரு நல்ல நாள். எல்லாமும் கைகூடி ஒரு மகிழ்ச்சி கடலில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் நன்மை உண்டு. இன்னைக்கு வந்து வந்து நீங்க எதையுமே பார்க்க தேவையில்ல. நீங்க செய்யற எல்லா விஷயமும் நன்மைதான். ஆனா 2 விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா மட்டும்தான். ஒன்று குழந்தைகள் விஷயம், அடுத்து சகோதர விஷயம். இது 2த்துல நீங்க கவனமா இல்லைன்னா இன்றைய தினமும் மனச்சஞ்சலுக்கு ஆளாவீங்க. அதனால கரெக்டா கவனமா இருங்க, வெற்றி உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில எந்த கவலையுமே பட வேண்டாம். எல்லாமே வரவு தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், எல்லாமே உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அது அப்படியே நிதானமா இருந்து பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை வெற்றிக்காக போராடுவீர்கள். அந்த வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் மகிழ்ச்சியில் கடையில் இருப்பீர்கள். ஆனால் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோகம் இருந்த நாள். என்ன வேணும் கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் இல்லை இன்னைக்கு. சுகமான அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு பாக்கியமும் உங்களுக்கு உண்டு. சொல்லலாம் இல்ல. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உடைய நாள். எல்லாமும் கிடைக்கும். நீங்க பெரிய பிரம்மாண்ட முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த பிரம்மாண்ட முயற்சி வெற்றி பெறும். வெற்றி நோக்கியே பயணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் பொறுமை நிதானம் முயற்சிகள் கனிவா செய்யறது இது போன்ற அமைப்புகள் இருந்தா நீங்க ஒரு உன்னதமான இடத்துக்கு போய் ஜெயிப்பீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு யோகம் உள்ள ஒரு நல்ல நாள். நற்செய்தி, ஒரு நல்ல அரிய பல விஷயங்கள் கிடைக்கும். பிரிந்தவர்கள் கூடுகின்ற நிலைமை, என்றோ செய்த உதவிக்கு இன்று பலன்களை நீங்க அடைவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு என்றும் உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இது நாள் வரையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று தெரியாது. இதற்கு மேற்பட்டாவது நல்ல ஒரு மனநிலையோடு உங்கள் தொழிலை நீங்கள் கவனித்தீர்களானால் வெற்றியும் பாராட்டும் நிச்சயம் உங்களை வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.